நம்ம வண்டி இங்கே நிற்கிது. இதுக்கு மேலே ஒரு கோவில் இருக்கு. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்தில் வந்து அந்த கம்பெனியில் லோடு இறக்கிட்டு கிரவுண்டில் தான் நின்றுட்டுருக்கோம். லோடு சுத்தமாக எங்கேயுமே கிடையாது. ஏதோ ஒரு லோடு கிடைச்சா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு நானும் சுற்றி எல்லாட்டையும் கேட்டு வச்சுருக்கேன். யாரை கேட்டாலும் லோடு இல்லை அப்படி தான் சொல்கிறாங்க. அதாவது இங்கே வந்தது பார்த்தீங்கன்னா 5:30 மணி அந்த டைமுக்கு வந்த விடியங்காலையில். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மதியம் வந்து 2:30 ஆகுது. 2:30 மதியம் 2:30 விடியங்காலில் 5:30. அதுக்கு இடையில இல்லை, நான் வந்தது முந்தா நாள். ஒரு நாள் போய் இன்றைக்கி மறுநாள் மதியமாக ஆகிப்போச்சு. லோடு எதுவும் கிடைக்கல. என்ன லோடு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏதோ ஒன்று கிடைச்சா கூட நானும் சுற்றி ஒரு 4-5 பேர்கிட்ட கேட்டிருக்கேன். எந்த லோடு கிடைச்சாலும் ஏதோ ஒன்று வாடகையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தான். பார்ப்போம். வரா ரைட் மக்களே, இங்கேருந்து புறப்படலாம். நைட்லேருந்து இதுமாரி தூரலாக போட்டுக்கிட்டே இருக்கு. எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா பால்நகர் தான் போக போகிறோம். டைல்ஸ் வர சொல்லியிருக்காங்க, ஆனால் எங்கே இறக்கிறதுலாம் தெரியாது. போனால் தெரியும். நம்ம வண்டி அவ்வளோ வேலை பார்த்தோமே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளச்சி இறக்கி பார்த்தா நல்லா தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு திரும்ப மாட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டு வந்து கொஞ்சம் குறைச்சி வண்டி வந்து ஓரளவு கொஞ்சம் லெவல் பண்ணியாச்சு. இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் தேரிச்சா முன்னேற்றம் வந்துதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச்சு டீசல் இருந்தது. அதாவது நார்மலாக முன்னாடி வந்தோன்னா 9 இன்ச்சு இருந்திருக்கும். இப்போ 8 இன்ச்சு இருக்குது. என்னடா வேலை பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பீச் ரோடு ஃபுல்லாக நம்ம ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக்ல இருந்திருக்கும். அதனால மாறி மாறி ஏற்றிட்டு வந்திருக்கோம். அதனால வந்து கொஞ்சம் வந்து டீசல் வந்து ஷார்டேஜ் தான். இருந்தாலும் மைலேஜில் முன்னேற்றம் இருந்ததுதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, வரல. நாங்கள் மொத்தம் நம்ம என்னதான் பண்ணாலும் உனக்கு நான் அந்த மைலேஜ் வச்சுட்டு நான் வரமாட்டேன்டா அப்படின்றது தான் நம்ம வண்டி பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னா ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஒன்று இப்படியே வச்சு ஓட்டிக்கணும். ஒரு லோடுக்கு 10,000 ரூபா டீசல். மற்ற வண்டிக்கு எதுக்கும் கணக்கு பண்ணோன்னா ஷார்டேஜ். அதனால் இதுக்கு மேலே பார்த்தோன்னா ஏன்னா ஒரு அமௌண்ட்டை ரெடி பண்ணிவிட்டு தைலாண்டுக்கு தான் இன்னும் போகணும். ஆனால் தைலாண்டுக்கெலாம் போனோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 40 ரூபா 50 ரூபா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தைலாண்டில் போயிட்டு இந்த பிரச்சனையை சொல்லி சரி பண்ணிவிட்டு வெளியே வர முடியும். சும்மா ஏனோ தானே போயிட்டு காமிச்சிட்டு வெளியே வரதுலாம் வேஸ்ட்டு. சரி, அதுக்கான வேலையை பார்க்கலாம் போய்ப்பா. எத்தனை கும்பல் இது வரைக்கும்? நானே 4-5 கும்பல் கிராஸ் பண்ணி வந்துட்டேன். இன்னும் வந்துகிட்டே இருக்குதப்பா. இதுக்கே பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாக எவ்வளோ தடவை ஃபோன் பண்ணி யாருக்கோ கேட்டுன்னு இருந்தேன். லோடு இருக்கானே அதனால சொல்லுங்கண்ணே அப்படின்னு. எப்படியோ கேட்டு நேற்று ஃபுல்லாக காத்திருந்து இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. வெறும் ரோட்ல எவ்வளோ தண்ணி போகுது பாருங்களேன். மழை இந்த இடத்துல கொஞ்சம் நிறைய பெஞ்சிருக்கும். ஃபுல்லாக அதுலேருந்து தான் வருது மொத்தமும். வயக்காடு அதுலேருந்து. ஐயோ அப்பா, ஒரு தூர் போட்டுச்சுப்பா. தண்ணி இருந்ததுனாலே அது பள்ளமா மேடானே தெரியாது. வந்தாச்சு. என்ன சின்ன வண்டி வச்சு மண்ணு நிறவின்னுக்கிறாங்களா? பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் உள்ள லோடிங் ஏற்றிட்டு இருக்காங்க. வண்டி ஒன்றும் அதிகமாக இல்லை. எக்ஸ்ட்ரா நிற்கிறதுன்னு பார்த்தா அந்த ஒரு வண்டி தான் இருக்குது. கொஞ்சம் சீக்கிரம் ஏற்றி விட்டா நல்லா தான் இருக்கும். பாயிண்டில் கொண்டு வந்து விட்டுருக்கேன். குளிருது மக்களே. வேற மழை வேற ஒன்று பெஞ்சிட்டே இருக்கா. காற்று வேற அடிக்குது. நல்லா குளிருது.
கீழே ஒரு 4 அட்டிக்கு வந்துட்டாங்க. அடுத்துதான் மேலே ஏற்றுவாங்க போல. ரைட், புறப்படலாமா? ரோட்ல பள்ளங்குதா, பள்ளத்துலதான் ரோடே இருக்குதா? மெயின் ரோடு வந்து ஏறிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு மேடு தான். ஆனா என்ன பண்றது, இன்ஜின்ல ஒரு தம்மே இல்லை. ஒரு பிக்கப்ன்ற ஒரு தம் இருக்கும் பாருங்க, ஒரு இழுவை அது சுத்தமா கிடையாது. மேல என்னதான் சொல்றது, என்ன ரெடி பண்றத போங்க. அப்படி யாரா சொன்னா புலம்பினுக்கிறேன்றாங்க கமெண்ட்ல. என்ன எங்க போறோன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி. ஏரியா பேரு சொன்னாங்க, சரியா ஞாபகமே வர மாட்டேங்குது. கர்னூலு இருந்து 84 கிலோமீட்டர் இருக்குதா? நான் ரொம்ப நேரமா வண்டி ஓட்டிட்டு வரேன்னு. தூரலையே போட்டுக்கிட்டு கிடக்குதுப்பா. தெலுங்கானா ஆர்டிஓ செக் போஸ்ட் கிட்ட வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு. ஓ, வந்தாச்சு. புயலே அடிச்சாலும் காசு வாங்காத விட மாட்டாங்க. சரி, ரைட், வழக்கம் போல நான் ஓரம் கட்டிட்டு போயிட்டு பாஸ் பண்ணிட்டு வரேன். ரைட், பேமெண்ட் கொடுத்தாச்சு. கீழே இறங்கி போயிட்டு வந்தாலும் பயங்கரமா குளிருது. குளிருது இல்ல, சில குளிர் மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கா. அதான் குளிருது. கர்னூல் இன்னும் 15 கிலோமீட்டர் இருக்கு. ராயல்சீமா எக்ஸ்பிரஸ் வே, அதாவது கர்னூல் டு கடப்பா ரோடு ஏறிட்டேன். எவ்வளோதான் அழுத்துன்னு அழுத்திட்டு வந்தாலும் இந்த மேடெல்லாம் ஏறுவேனான்ற மாதிரி தான் போகுது. எவ்வளோ 15 கிலோமீட்டர் வேகத்தில் ஏறிட்டு இருக்கு. ஏறு ஏறு ஏறு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஏறு. கடப்பா 200 கிலோமீட்டர் இருந்து. குட் மார்னிங் மக்களே. டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது. எங்கே போயிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கடப்பாவுக்கு இன்னொரு 60 கிலோமீட்டர் இருக்கு. நடுவில் டோல்கேட்டில் கொஞ்ச நேரம் ஒரு 2 மணி நேரம் நிப்பாட்டினேன். ஆனாலும் கண்ணி எரிச்சலாக தான் இருக்குது. 2 மணி நேரத்துக்கு அப்படி தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ரைட், அப்படியே மெதுவாக போயிட்டு இருக்கலான்னு போயிட்டு இருக்கேன். நல்லா மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு மக்களே, ஆந்திரா தெலுங்கானாலாம். டீசல் போட்டோம், கையில காசு இல்லை, ஃபோன் பண்ணி கேட்டுருக்கேன், இன்னும் யாரும் அனுப்பலை. தான் டீசல் போடுறாங்க. டீசல் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதெல்லாம் 8 இன்ச்சு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா கடப்பாறை போயிட்டு 2 இன்ச்சு 2 இன்ச்சு தான் இருக்கும். இப்போ அதுக்கும் கம்மியாக தான் நம்மளோட எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். எவ்வளோ எனக்கு ஒரு தெரியல. ரொம்ப சூப்பராக இருக்கும். நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு சாரல் மாதிரி தோறுல் மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தது. ஒரு சில இடத்துல கொஞ்சம் மழை பெஞ்சுது, நல்லா இருந்தது. ஆனால் ஆடு, ஏரி, குளம், கொட்டை எல்லாத்துலேயும் தண்ணி ஃபுல்லாக இருக்குது. விவசாய இடங்கள்ல நிறைய இடத்துல தண்ணி நின்றுட்டு தான் இருக்கு.
டீ ஒன்று குடிச்சிட்டு போகலாம். போயிட்டு இருக்கோம். டீ குடிக்கலான்னு போனா டீ இல்லையா, க்ளோஸ் ஆயிட்டான். நைட்டு டீ கடை போல, அதான் நைட்லாம் ஓடிட்டு இருந்து காலையில வீட்டுக்கு போறாங்க. சரி வேற என்ன பார்ப்போம். ஒரு கடை இருக்கு, எங்கேயாவது இருக்குமா? இங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. காஃபின்னு மட்டும்தான் போர்டு இருக்கு, டீன்னு இல்லையே. சரி எது இருந்தாலும் பரவாயில்ல. இங்க இருக்கும் தான் நினைக்கிறேன். டீ வாங்கியாச்சு, ஆனால் சூடு கம்மியாக இருக்கு போலியே. டீ நல்லா தான் இருந்தது, ஆனால் சூடு கொஞ்சம் கம்மி. ஏன்னா அந்த குளிர் டைம்ல சூடு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாம் ஃப்ளாஸ்கில் போட்டு போட்டு தானே வைக்கிறாங்க. சிங்கிள் தான் ரொம்ப நேரம் நான் கடப்பா தாண்டி இருப்பேன். ஏன் இவ்வளோ இதுன்னு தெரியல. வண்டி சார்ஜானு கொஞ்சம் பிக்கப் ஆகி போச்சுன்னா போயிருக்கலாம். இது மெதம் தான் போகுது. என்ன பண்றது? இந்த இடத்துல கொஞ்சம் மழை பெய்யுது. இன்னும் 29 கிலோமீட்டர் இருக்குது கடப்பா. எல்லாம் நாத்து நாட்டுறாங்க, ஏறு ஓட்டுறாங்க, நிறைய வேலை போயிட்டு இருக்கு அந்த இடத்துல. ஸ்ரீபெரும்புத்தூர் 20 கிலோமீட்டர் சொன்னாங்க. அது 20 கிலோமீட்டர் எந்த பக்கம்னு தெரியல. அது லொகேஷன் சொல்லி கேட்டேன், அவங்களும் அனுப்பல. அது அனுப்பிச்சானா கூட எந்த பக்கம் இருக்கு, எப்படி போகலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணலாம். என்ன பண்றாங்கன்னு ஒன்றும் தெரியல. நைட்டே கேட்டேன், லொகேஷன் அனுப்பிடுறேன், நான் சரி அந்த வாட்ஸ்அப் அனுப்பிச்சு விடுறேன் அப்படின்னாங்க. அதெல்லாம் இப்போ வரைக்கும் அனுப்புறாங்கன்னு அஞ்சு விட்டாலாவது நம்ம வந்து இப்போ எப்படி போக போறோம்னா, நேரா திருத்தணி திருவள்ளூர் போயிட்டு திருவள்ளூர் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போறோம்னு போகலாம். ஆனா அதுக்குள்ள இந்த பக்கம் போகணுமா இல்ல இந்த பக்கம் போகணுமா இல்ல உரகுணம் சைடு அப்படி போகணுமா 20 கிலோமீட்டரு, அது தெரியல. அதுதான் லொகேஷன் அனுப்பிச்சு விட்டா நல்லா இருக்கும். பார்த்துக்கலாம். இந்த நைட்டு பார்ப்போம், இன்னும் டைம் இருக்குல்ல, கிட்ட போய் பார்க்கலாம். ஏன்னா திருவள்ளூர் போயிட்டு எப்படியும் நைட்டு தான் பாஸ் பண்ணி ஆகணும். எதுக்கும் காசும் போடல, சீக்கிரம் போட முடியாது. போய் பக்கத்தில் போய் நிப்பாட்டி தான் வைக்கணும். போய் பார்க்கலாம், டைம் இருக்கு. எல்லாம் நாற்று முடிச்சு எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் நெல் நட்டாங்கன்னா தான் கரெக்டாக தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நாற்று நட்டாங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கணும், அது கரெக்டாக இருக்கும். எல்லா ஊருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா இல்லை எப்படி இருக்கும் தெரியல. இந்த காலநிலை மாற்றம் வந்து நம்ம ஊருக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் மாறி போச்சான்னு தெரியல. ஏன்னா அந்தந்த டைம்ல மழை பெய்யும் அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. முன்னெல்லாம் அப்படிதான் இருந்தது. இந்த மாசம்னா டிசம்பர் மாசம் மாரி வரப்போகுதுன்னா நல்லா மழை பெய்யும் அப்படி இப்படின்னு இருக்கும். ஆனா இப்பெல்லாம் அப்படியே நேர் ஆப்போசிட்டா தான் நடக்குது. ஆனா இங்க பார்த்தா இங்கெல்லாம் எப்பயுமே கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருக்க மாதிரியே தான் தோணுது. வெயில் அடிக்கும் போது செம்மையா அடிக்கும், மழை பெய்யும் போது நல்லா ஒரு 10-20 நாள் ஒரு மாசம் வரைக்கும் நல்லா மழை பெய்யும். அதான்ப்பா வெயிலே அடிக்குது. 2 நாள் கழிச்சு இந்த லைன்ல இருக்க கடைசி டோல்கட்டுப்பா. 4 டோல்கட்டு 200 கிலோமீட்டர் தான். காருக்குன்னு தனியா 2 லைன் 3 லைன் போட்டு வச்சுறாங்களா, அப்புறம் எதுக்கு இங்க இந்த லைன்லயே வரீங்க நீங்க? அதுலயே வந்து நின்று கிடக்குது. அப்பதான் ஓப்பன் ஆகுது. அந்த பக்கம் காருக்கு 2 லைன் இருக்குது, இந்த பக்கம் பெரிய வண்டிகளுக்கு 2 லைன் தான் வச்சுக்கிறாங்க. 2 பிளாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆனாலும் காரு அதில் வேணா போய்க்கலாம்னா நம்ம அதில் போக முடியாது, ஏன்னா தடுப்பு வச்சிருக்கிறாங்க. இதுக்குன்னா இவங்க வந்து நின்றுக்கிறாங்கப்பா. என்னப்பா
இவ்வளவு தாமதம் ஆகிறது? ஒரு சில டோல்கேட்டு உடனே ஓப்பன் ஆயிடுச்சு, ஒரு சில டோல்கேட்ல லேட்டா. பூக்கடைங்களா? நான் கூட ஏதோ மஞ்சள் கலர் சிவப்பு கலரா இருக்குதா ஏதோ பழமா நினைச்சேன். பூ சாமந்தி பூ அந்த பக்கமும் இருக்கு, இந்த பக்கமும் இருக்கு. மழை பெஞ்சு ஆத்துல எவ்வளவு தண்ணி போய்கிட்டு இருக்கு பாத்தீங்களா? எல்லாம் செம்மண் கலர்ல மண்ணு கலர்லயே போகுது பாருங்க. இப்பதான் மழை பெஞ்சு தண்ணி ஓடிட்டு இருக்கு. இந்த மாதிரி மழை பெஞ்சு இருக்கிற நேரத்துல எங்கேயும் லெஃப்ட் சைட்ல இறக்கி நிப்பாட்டவும் பயமா இருக்குது. ஏன்னா மண்ணு தானே ஈரமா இருக்கும். பார்த்துதான் நிப்பாட்டணும், எங்கன்னா நிப்பாட்டுற மாதிரியா இருந்தா. ஃபுல்லா டீ கடைங்க தான் இருக்குது. முன்னாடி போய் லெஃப்ட் திரும்பினா ரேணிகுண்டா ரோடு போயிடலாம். அதுக்கு முன்னாடி நிற்போம், இன்னும் டீசல் காசு போடல. டீசலே எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2 இன்ச்சு அல்ல அதுக்கும் கம்மியாக 2 இன்ச்சு தான் இருக்கும். அதுக்கு மேலே இருக்க வாய்ப்பு இல்லை. லெஃப்ட் திரும்பி கொஞ்சம் தூரம், அதாவது ஒரு 4-5 கிலோமீட்டர், அதாவது அந்த லைனு கடப்பா ஊருக்குள்ளே போகும் பாருங்க, அந்த லைனுக்கு முன்னாடி ஒரு பாரத் பங்க் வரும். அதில் தான் டீசல் போடணும்னு காசு போடல, ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன். காசு போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் போயிட்டு டீசல் போட்டுட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஏன்னா அங்கே போயெல்லாம் நிற்க முடியாது, இடம் இருக்காது. ஏன்னா சிங்கிள் ரோடு, லெஃப்ட் திரும்பிட்டாலே சிங்கிள் ரோடு தான். இங்கே வெயிட் பண்ணுவோம். வாங்க குச்சி விட்டு தான் பார்ப்போம் எவ்வளோதான் இருக்குதுன்னு. எவ்வளோ இது? 2 தான் இருக்குது. தெரியுதா? கரெக்டா 2 இன்ச்சு. கல்லுங்க கல்லுங்க, வெளியே வாங்க. காசு போட்டு விட்டாங்கன்னா டீசல் போட்டு போலான்னு பார்த்தா என்ன அப்படி பண்றாங்க? ஏ 1 மணி நேரம் ஆகி போச்சுப்பா. ரைட், வாங்க போலாம். டீசலை போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுக்கப்புறம் தான் இருக்குது சிங்கிள் ரோடு. ரெண்டு இன்ச்சு தான் இருக்கு, அதனால 10,000 ரூபாய்க்கு போட சொல்லியிருக்காங்க. 10,000 டீசல் போயிடும். ஆனால் அங்கேருந்து இறக்கிட்டு தான் பார்க்கணும் என்ன கணக்குன்னு, அங்கே போய் தான் தெரியும். 96 ரூபாய் 50 பைசா.
7 இன்ச்சு இருக்கணும். ரைட்டு 1 2 3 4 5 6 7 7.5 7.5 கணக்கில் அது சாஞ்சிட்டு இருக்குது. நம்ம வண்டி நிப்பாட்டுறதை பொறுத்து முன்ன பின்ன, அதாவது ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ சாஞ்சா மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி டீசல் டேங்க் வந்து முன்னையும் பின்னையும் தழும்பி நிற்கிற மாதிரி இருக்கும், அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் அந்த 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு இதெல்லாம் வந்து கணக்கு சேர்க்க முடியாது. 103 லிட்டர். வர வர மோசமாக பண்ணிட்டு இருக்கு, சுத்தமாக போகவே மாட்டேங்குது வண்டி. இதில் அந்த டிரான்ஸ்போர்ட் ஓடிடுமோ டாட்டா வண்டி குழம்புன்னு கிடப்பேன், அது போக மாட்டேங்குது. அதுக்கு இது கம்பேர் பண்ணால் அது எவ்வளோ பரவாயில்ல போகுது. கொடுத்தோன்னா சொயின்னு போகுது, அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. நார்மலாகவே போகும் இந்த வண்டிக்கு தான். இதெல்லாம் ஒரு நேரே கிடையாது. அதாவது ஈர டவுன் பண்ணாலும் சரி, அப்போனாலும் சரி, ஓரளவுக்காவது மூவ் பண்ணி போவோம். ஆனால் சுத்தமாக போக மாட்டேங்குது. மற்ற நான் அப்படியே அடங்குறேன் தவிர போகவே மாட்டேங்குது. ஒரு லெவல் ரோட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் போவோம்னா அப்புறம் என்ன போகுது. இதுவே ரோட்டில் மற்ற 14 வீலோ இல்லை மற்ற 16 வீலோ இருந்தால் கூட மேடில் என்ன சைடு வாங்குது. நான் மேடு ஏற முனையிலே திணறி நிற்கிறேன். இந்த லைனில் அதிகமாக கூட்ஸு தான் ட்ராவல் ஆகும். அவ்வளோதான், அது பள்ளத்தில் போக போகுது, நம்ம மேட்டில் போக போகிறோம். என்ன இந்த வாழைத்தோப்புல இருந்து குளத்தள்ளி காய்ச்சிருச்சா? போன தடவை குளத்தள்ளின மாதிரி தான் இருந்தது. அதனால் காய்ச்சிருந்தா ரோட்டில் ஃபுல்லாக வித்துட்டு இருப்பாங்க, எதையும் காணாம. அதாவது வழக்கமாக கொஞ்சம் மேலே ஏறுற வரைக்கும் கொஞ்சம் வேகமாக போவேன். இந்த முன்னாடி போகிற ராஜஸ்தான் வண்டி நம்மளை ஸ்லோ பண்ணி விட்டுருச்சு. இங்கேயே நார்மலாக ஏறினாலே மேலே ஏறும்போது திணறும். இப்போ என்ன பண்ண போதும். போட்டுக்கிறேன், வண்டி அடங்கி விட்டது. ஏற்றியாச்சு பாரு ஐயா மேட்டை. அந்த பச்சை பச்சையில இருக்கிற மலைக்கு மேல வெயில் அடிக்குதானா? ரேணிகுண்டா ஜங்ஷன் வந்திருக்கேன். ஆந்திரா தமிழ்நாடு பார்டர் கிட்ட வந்துட்டேன். நாங்குநேரி ஊரு தாண்டி அப்படியே நேரம் போனோன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் தமிழ்நாடு டச் ஆயிடலாம். லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் போயிட்டு மெயின் ரோடு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் லொக்கேஷன் ஆன் பண்ணி பார்க்கலாம் எங்கே இருக்குன்னு. வா, திருத்தணி ஆர்டிஓ செக் போஸ்ட்டை பாஸ் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகுது. அவ்வளோ டிராஃபிக் ஆகுது அந்த இடத்துல. நகரி ஊர் தான் அங்கே நாங்குநேரின்ட்டோம் போல. நானும் கொஞ்ச நேரமா யோசிச்சுட்டே வரேன், என்னடா நாங்குநேரின்ட்டுமே, நாங்குநேரி இங்கே கிடையாது, அது நகரியாச்சு, நாங்குநேரின்னு சொல்லிட்டேனே அப்படின்னு யோசிச்சுட்டு வரேன். ரைட்ல போனா திருத்தணி, லெஃப்ட்ல போனா சென்னை. திருவள்ளூர் ஊருக்குள்ள போய்கிட்டு இருக்கேன். இங்க இருந்து அப்படியே ஸ்ரீபெரும்புத்தூர் ரோடு பிடிச்சி போக வேண்டியதுதான்.
கிட்டத்தட்ட வந்துட்டேன் அவங்க அனுப்பிச்ச லொக்கேஷன் பக்கம். இந்த இடம் தான் காட்டுது, ஆனா இது என்ன ஏதோ கட்டிட்டு இருக்காங்க அது மட்டும் தெரியுது. இது ஏதோ வேர் ஹவுஸ் கட்டிட்டு இருக்காங்க போல. குடோனா இல்லை கம்பெனியா என்னன்னு தெரியல. பெருசாக ஷெட்டு போட்டு கட்டிட்டு இருக்காங்க. சரி வண்டி கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கேன். டோர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. எல்லாம் வடக்கு நண்பர்கள் தான் இருக்கிறாங்க. அவங்கள வச்சு தான் இறக்குவாங்க போல். எல்என்டி தான் அதை கட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே எப்படி ஏறுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான்ப்பா அவ்வளோ நேரம். மேலே ஏறி எடுப்போம்னா டைட்டாக இருக்கிற டைல்ஸ் எடுக்கிறாங்க முதல்ல. வெரைட்டி எப்படியோ நம்மளுக்கு இறக்கிட்டா சரி. இறக்கவே இல்லை பாருங்க. மதியத்துலேருந்து ஓபி அடிச்சுட்டு உட்காந்துக்கிறானவன் அப்படியே நிற்கிது. இண்டிகாரில் கூட்டு உட்கார வச்சுட்டு ஒரு வேலையும் நடக்கலை. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் மணி 6:30 மணி ஆகுது. அந்த லோடு இறக்கிறதுக்காக காலையில் விட்டுட்டு போனாங்க 7 பேரை. காலையிலேருந்து எவ்வளோ தூரம் இறக்கிருக்கானு பாருங்க. மிஞ்சி போனால் என்ன ஒரு 100 பாக்ஸ் இறக்கிருப்பானுவன். அதுக்கு மேலே இறக்கிருக்க மாட்டானுவன். இதில் வேறு இவனை வந்து கடுமையாக வேலை செய்கிறானு. எல்என்டியில் வந்து நல்லா ஏமாற்றி சம்பாதிக்கிறானு. நல்லா வந்து சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு ஓபி அடிச்சுக்கிட்டு அட்டை அடிச்சுக்கிட்டு அப்படி தான் சம்பாதிச்சுட்டு போகிறானு போலுது. இதுக்கெல்லாம் இந்திக்காரன் தேவைப்படுது. நம்ம ஆளுங்க எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் நம்ம ஆளுக்கு மரியாதை இல்லை. டைம் கிட்டத்தட்ட 9 மணி ஆகுது. காலையிலேருந்து இறக்கிருக்காங்க பார்த்தீங்களா நம்ம வடக்கு நண்பர்கள். ஒன்று இறக்கிட்டு ரொம்ப தூரம் எடுத்துகிட்டு போனோமா அப்படிலாம் கிடையாது. அது வரைக்கும் பாருங்கள், அதை அடுக்கி வச்சுருக்காங்களா. இதுக்கு தான் அவ்வளோ நேரம். மீதி இருக்கிறவங்களாம் அவ்வளோதான், வேலை முடிஞ்சது கிளம்புறாங்க. ஆனால் நம்மளுக்கு போயிட்டு என்னவோ போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனால் நம்ம போய் வருவானுலாம் வரமாட்டான்லாம் கூட தெரில. டைம் 11 மணி நைட்டு இறக்கிட்டு இருக்காங்க. இப்போ செய்கிற வேலையை காலையில் இருந்து செஞ்சுருந்தாங்கன்னா நேரம் நான் அன்லோட் பண்ணியிருப்பேன், கண்டெய்னரும் இறக்கியிருப்பேன், வேறு லோடும் ஏற்றிருப்பேன். ஆனால் இங்கே இந்தமாரி தான் நடக்குது. இது ஓட்டி, அதாவது எக்ஸ்ட்ரா டைம் வேலை பார்க்குற டைமில் செய்கிற வேலையை வேலை செய்யும் போது செய்யலை. மக்களே உள்ள பார்த்தீங்களா, இன்னும் போகுது. வேர் ஹவுஸ் தான் இது. ஸ்டோரேஜ் ஏரியான்னு சொன்னாங்க. அதாவது தமிழ்நாடு நம்ம வண்டியிலேருந்து வந்த பாதி பொருளை தான் இங்கே இறக்கி வச்சுருக்காங்க. எல்லோரும் பார்த்துட்டு இருக்கலாம். ஆனால் இந்த லோடு ஏற்றி இறக்குறது இன்னையோட 3ஆவது நாள். நாளைக்கு வெடிஞ்சு போச்சுன்னா 4ஆவது நாள். இவ்வளோ நாள் டைம் ஆக்கி தான் இந்த லோடை ஏற்றியே இறக்குறோம். கணக்கு பண்ணால் இன்னும் பாதி கண்டெய்னர் கூட போகலை. குட் மார்னிங் மக்களே. நைட்டு 12 மணி ஆச்சு இறக்கி முடித்தாலும் ரிசீவ்டு வாங்க முடியல. சரி ரைட் புறப்படலாமா? நிப்பாட்டி காலையில் வாங்கிட்டு போகிறதா இருக்குது. மெயின் ரோடு வந்துட்டேன். எந்த பங்கு வருதோ முதல்ல போய் டீசலை போடணும். 1.5 இன்ச்சு என்னமோ தான் இருந்தது. ஜியோ பங்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த சைடில் எந்த பங்கும் இல்லையா. ஹெச்பி
போட்டாச்சு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 10 இங்கே ஒரு 3 13,000 ரூபாய் டீசல் போட்டிருக்கேன். இந்த மைலேஜ் மட்டும் போயிட்டு எம்டி வேற இறக்கணும். இப்படியே ஒரு 3 நாள் ஓடி போச்சு ஏற்றி இறக்கத்துக்கு. லெஃப்டில் உள்ளே போனால் சுங்கா சத்திரம் ஊர். எம்டியாவது கொஞ்சம் சீக்கிரம் இறக்கலான்னு பார்த்தா இதுவும் மெயின் ரோட்லேருந்தே லைன் நிற்குதா. சந்தோஷம். எம்டி எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிக்கால் சிஎஃப்எஸ் பேக் சைடில் இருக்குது. அதாவது சிக்கால் சிஎஃப்எஸ் உள்ளாரே போகணும். ரைட் சைடில் ஃபுல்லாக சிஎஃப்எஸ்ஸு, எம்டி அடுக்க அப்படியே லெஃப்ட் சைட்லேயே போனால் லாஸ்ட்டில் இருக்குது. டைம் 8:30 மணி ஆகுது. உள்ளே இறக்குறாங்களா என்ன எதுனே தெரியல. அப்படியே லைனில் நின்னபடியே கிடக்குதப்பா. பின்னாடியும் எவ்வளோ தூரத்துக்கு லைன் நிற்கிது. அப்பா டைம் 10 மணி ஆகுது. இப்போதான் ஒரு வழியாக பாஸை போட்டு இறக்கத்துக்கு வந்துருக்குறேன்ப்பா. எவ்வளோ நேரம். அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுப்பா. இது உள்ளே வந்து எம்டி இறக்கிறதுக்குள்ள லோடை இறக்கிட்டு எம்டி இறக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சுப்பா. சரி ரைட் மக்களே, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. பாய்.